ஹலோ வணக்கம் நண்பர்களே, என்னுடைய பேர் விஜயதுரை. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வேலூரில் இருக்க தீர்த்தகிரி மலையில் இருக்க சுப்பிரமணியர் கோயிலில் தான் பார்க்க போகிறோம். புதுசாக என்னுடைய சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கோயில் வந்து ஒரு மலை மீது இருக்க கோயில். ஸோ சுற்றி வந்து எப்படி இருக்குது பாருங்கள் லொக்கேஷன். ஸோ கீழே இருந்து நடந்து வந்தேன். ஸோ மூச்சு வாங்கிட்டுருக்கு. ஸோ நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக வந்து எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது லொக்கேஷனு. மலைப்பகுதி. ஸோ இப்போ வந்து வேலூர் தீர்த்தகிரி முருகர் சிலையை வந்து பார்க்க போகிறோம். ஸோ உலகத்திலே 3வது பெரிய சிலை நம்ம வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. ஸோ மலை மீது இருக்கிற பெரிய முருகர் சிலையும் வேலூர் மாவட்டத்தில் தீர்த்தகிரியில் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இப்போ நான் போயிட்டுருக்க நேரம் பார்த்திங்கன்னா, ஸோ மாலை நேரம் ஒரு 6:30 மணிக்கு இருக்கும். ஸோ 6:30 மணிக்கு மேலே இந்த வியூ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் இடம். நண்பர்களே, புதுசாக என்னுடைய சேனலை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இடையில் வந்து நான் என்னால் வீடியோ போட முடியல. ஸோ எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்த டைம்லாம் வீடியோ போட முடியுது. ஸோ இந்த சேனல்னால் எனக்கு எந்த ஆதாயம் கிடையாது. ஒரு ஹாபியாக தான் வந்து இந்த சேனல் வந்து நடத்திட்டுருக்கேன். ஸோ மக்கள் வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டும், என்னுடைய சேனல் மூலமாக பல பேர் வந்து பயனடைஞ்சிட்டு வராங்க. ஸோ பாருங்கள், முருகர் சிலையை வந்து கட்டிகிட்ருக்காங்க. கட்டிட வேலைப்பாடுகள் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ ஜூன் 8ஆம் தேதி தான் வந்து இந்த முருகர் சிலை, இந்த கோயிலை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த முருகர் சிலையை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஸ்ரீ தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணியர் திருக்கோவில். நண்பர்களே, ரொம்ப நிசப்தமாக இருக்குது இந்த இடம். ஸோ இரவு நேரம் ஆகிடுத்து. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வீடியோ எடுத்து தெரியப்படுத்திகிட்ருக்கோம். ஸோ புதுசாக என்னுடைய சேனலை பார்க்கணுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் லொக்கேஷன் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ கிட்ட வந்துட்டோம் முருகர் சிலையாண்ட. ஸோ ஜூன் 8ஆம் தேதி தான் இந்த முருகர் சிலையை வந்து திறக்கிறாங்க. நண்பர்களே, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய முருகர் சிலை. ஸோ கட்டுமான பணிகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த கட்டட வேலைப்பாடுகள் முடிஞ்ச பிறகு ரொம்பவுமே பார்க்குறதுக்கு அற்புதமாக அழகாக இருப்பார் முருகர். ஸோ நிலாவுடைய வெளிச்சத்தில் நம்ம இந்த வியூவை பார்த்துட்ருக்கோம். ஸோ மேலே நைட் டைமில் இந்த வேலூரோடைய வியூ வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அவ்வளோ அருமையாக இருக்குது. மேலே ரொம்ப ஒரு ஈரப்பதம் நிறைந்த காற்றாக இருக்குது, சில்னஸாக இருக்குது. ஸோ பாருங்கள், இரவு நேரத்தில் வேலூர் எந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது பாருங்கள்.
எப்பா எந்தளவு சூப்பராக இருக்குது பாருங்கள் கோவில். வேலூரில் முருகர் கோயில் பார்த்திங்கன்னா மலை மீது இருக்க முருகர் கோயில் வந்து ரத்தனகிரி முருகர் கோயில், பாலமதி முருகர் கோயில், எனக்கு தெரிஞ்சு இது 3வது தீர்த்தகிரி முருகர் கோயில் நான் நினைக்கிறேன். ஸோ எத்தனை மலை மீது இருக்க முருகர் கோயில் வந்து வேலூரில் இருக்குன்னு சொல்லி வேலூர் நண்பர்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடம் ரொம்ப அமைதியான சூழ்நிலையில் சூப்பராக வந்து அமைஞ்சிருக்கு. இன்னுமே வந்து முருகர் வந்து அந்த கட்டட வேலைப்பால் முடிஞ்சு எல்லாம் ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் இந்த இடம். ஸோ மாலை நேரத்தில் இரவு ஆகிற நேரத்தில் வானத்துடைய மேகங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து வியூ வந்து எப்படி இருக்குது பாருங்கள். நம்மள கோயிலுக்கான சிலைகளை வந்து இங்கே செஞ்சிட்ருக்காங்க, முருகர் சிலைகள். ஸோ நம்ம கோயில் அண்ட போயிட்டு பார்க்கலாம். தீர்த்தகிரி முருகர் கோயில். நண்பர்களே, ஸோ முருகர் சிலையில் வந்து கோயிலுக்கும் கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்குது. முருகர் சிலையும் கோவிலும் பக்கத்தில் இல்லை, கோயில் உள்ளே இல்லை. முருகர் சிலை பார்த்திங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் 1/2 கிலோமீட்டர் மேலே இருக்குது முருகர் சிலை. ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது முருகர் கோயிலுக்கு வந்து தீர்த்தகிரி முருகர் கோயிலுக்கு வந்து நான் போயிட்டுருக்கேன். பாருங்கள், இரவு நேரம் வந்துடுச்சு. ஸோ கோவில் வந்து இரவு 8 மணி வரைக்கும் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம போயிட்டு பார்க்கலாம் கோவில் எந்த அளவுக்கு அருமையாக இருக்குது பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் நண்பர்களே, நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. கோயிலுடைய என்ட்ரன்ஸ் வந்தாச்சு நம்ம. ஸோ கோயிலுடைய என்ட்ரன்ஸு. ஸோ மின் விளக்குகளால் கோயில் வந்து ஜொலிச்சிட்ருக்கு. ஸோ பாருங்கள், நண்பர்களே, கோவிலாண்ட பார்த்தீங்கன்னா கோமாதாக்களும் வளர்க்கப்படுது. கோவில் வந்து கும்பாபிஷேகம் ஜூன் 8ஆம் தேதி நடக்குது. கோவிலில் உள்ள வீடியோ எடுக்க அலௌடு இல்லை, அதனால் உள்ளே வந்து வீடியோ கவர் பண்ணல. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா படிக்கட்டுலாம் இருக்குது. படிக்கட்டு ஸ்டெப்ஸில் வந்து நம்ம கீழே இறங்கி போகலாம்.
ஓகே நண்பர்களே, நம்ம கோவில் அதாவது சிலை திறந்த பிறகு நம்ம வந்து வீடியோ எடுத்து நான் போடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டெப்ஸில் இறங்கி போகலாம். நண்பர்களே, முருகர் சிலையையும் முருகர் கோயிலில் உள்ளே போயிட்டு நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டேன் நான். ஸோ இப்போது படிக்கட்டில் இறங்கி போகிறேன். ஸோ இதுதான் ஸ்டெப்ஸு. வந்தது பார்த்திங்கன்னா முருகர் சிலையாண்ட ஸ்டார்டிங்கில் வந்து நான் முருகர் சிலையாண்ட போயிருந்தேன். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து மேலே வந்து காரும் வந்து வர முடியும். ஸோ கொஞ்சம் பேர் வந்து கார்லேயும் வந்திருந்தாங்க. ஸோ மலைக்கு வர்றதுக்கு அந்த மலைப்பகுதிக்கு வர்றதுக்கு ரோடுமே இருக்குது. ஸோ வாகனங்களையும் வர முடியும். ஸோ இரவு நேரத்தில் லைட்டுமே இருக்குது. கோவில் வந்து இரவு 8 மணி வரைக்கும் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நம்ம மேலே இருந்து இப்போது கீழே போயிட்டுருக்கோம். ஸோ வெட்டிக்கிளி ஒன்று இருந்தது. ஸோ மேலே ஏறி இருக்கும் நேற்றுக்கு. ஸோ இந்த இடங்களில் வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வரணும். மோஸ்ட்லி மலைப்பகுதிகளில் நீங்கள் வரும்போது பகல் டைமில் வந்துட்டு மாலை முடியும் நேரத்துக்குள்ளே நீங்கள் போகிறது நல்லது. ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக நான் சொல்லிகிட்ருக்கேன். இரவு நேரத்தில் இந்த விஷ ஜந்துக்கள் ஏதாச்சும் இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கலாம் நம்ம நடந்து போகக்கூடிய நேரத்தில். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ இந்த இடம் வந்து நிறைய பேர் வந்து மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியாக இரவு நேரங்களில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பயம் இருக்கலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ மேலே மட்டும் லைட் இருந்தது. இப்போது கீழே வர இடத்துல லைட் வந்து இல்லை. ஸோ நான் திருப்பி பார்க்குறேன். ஸ்ப்ளாஷ் லைட் அடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃப்ளாஷ் அடிச்சுட்டு நான் போயிட்டுருக்கேன். ஸோ கீழே ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இரவு நேரத்தில் வந்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் மலைப்பகுதியில்ன்றதால பாம்புகள் அந்த மாதிரி வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல லைட்டு இருக்குது. ஸோ ஓகே, அங்கே மேலே தான் நல்லா லைட் இருந்தது. இந்த இடத்துல ஒரு 2 இடத்துல லைட் இருக்குது. ஸோ விநாயகர் சிலையை பார்க்க முடியுது இந்த இடத்துல. கீழே நான் இறங்கிட்டோம். வீடுகள் இருக்கும் இடத்துல வந்து நான் வந்து கிட்ட வந்துட்டோம். ஸோ மேலே வியூ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நிலாவுடைய வெளிச்சமும் பௌர்ணமி நிலாவுடைய வெளிச்சமும் கோயிலுடைய இந்த படிக்கட்டு அமைப்பும் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ இதுதான் கோயிலுடைய நுழைவு வாயில், என்ட்ரன்ஸ் கோபுரம். ஸோ இங்கே கட்டிகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. கீழே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையாருடைய சிலை இருக்குது. ஸோ இந்த இடத்துல நவகிரக சிலைகள் இருக்குது. நண்பர்களே, தீர்த்தகிரி முருகர் தேவஸ்தானம் நுழைவாயில் ரோட்டு பகுதியில் இருக்க நுழைவாயில் இது. ஸோ இந்த மலை கோயில் எப்படி போனேன்னு பார்த்தீங்கன்னா, வேலூர்லேருந்து புது ஒசூர், அதாவது சத்வாச்சாரி தாண்டி இந்த புது ஒசூர்ன்ற இடத்துல இந்த தீர்த்தகிரி மலைக்கு போகிற வழி இருக்குது. ஸோ கட்டட வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு.